ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கேம் ஆன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேம் ஆன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes இருக்கு. இந்த படத்தை தயானந்த் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீதானந்த், நேஹா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க லவ்வராலையும் அவங்க வேலை செஞ்ச அவங்க பாஸ், எம்ப்ளாயிஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையும் நீ ஒரு தோத்து போனவன், நீ வாழவே தகுதி இல்லாதவன்ற மாதிரி அவங்களா இவரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம ஹீரோ சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு போறாரு. அப்போ அவருக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த காலை யார் பண்ணா, அந்த கால் இவர் வாழ்க்கையை எப்படிலாம் மாத்திச்சு, இவங்க வாழ்க்கையில எப்படி ஹீரோயின் வராங்க, இவங்க எப்படி இவங்களை மட்டம் தட்டின எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற வழி, அதுல இருந்து வெளியே வர்றது, அவங்க அந்த போன் கால்க்கு அப்புறம் பண்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே செமையா காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லயுமே இம்ப்ரெசிவா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீனை ஹோல்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஹீரோயினும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு கிளாமரஸான ரோல் தான், ஆனா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட பிளாஷ்பேக் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான், ஆனா அது பயங்கர ஒர்த்தா இருந்தது. குறிப்பா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பல முக்கியமான சீன்ஸ் வச்சு நம்மளை என்கேஜ் பண்றாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். படம் எங்கெல்லாம் லேக் அடிக்குதோ அங்கெல்லாம் பிஜிஎம் வச்சு படத்தை மெருகேத்துறாங்க. படத்தோட சாங்ஸும் ரொம்ப நீட்டா நல்லாவே இருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தை ரொம்ப ரிச்சா காட்டுறாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மொக்கையா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் கூட உருப்படியா இல்லைன்னு சொல்லலாம். படத்துல ஒரு 3 ட்விஸ்ட் வருது, ஆனா எந்த ட்விஸ்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. ஓவராலா நிறைய சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருந்தது. இவங்க எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணிருக்க முடியும். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஹீரோ மட்டுமே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட்டிடுவோம், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விஷயம் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களோ இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.